ஒரு கிறிஸ்தவ சகோதரி மிகுந்த துக்கத்தோடு சோர்வுற்றவளாய் காணப்பட்டாள். என்ன காரணம் என்று விசாரித்தபோது தனக்கு வயதாகிக் கொண்டிருக்கிறது, இன்னும் திருமணமாகவில்லை. ஆகினாலே குடும்பத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதனால் பெருத்த பாரம். மற்றவர்கள், உறவினர்கள், வெளியில் உள்ளவர்கள் ஏன் இவளுக்கு திருமணமாகவில்லை, ஏதாவது காரணம் உண்டோ என்று பல விதத்திலே சந்தேகப்படவும் குற்றம் சாட்டவும் ஆரம்பித்தார்கள். ஆகினாலே என் உள்ளத்தில் பெருத்த பாரம், துக்கம் என்று அந்த அருமையான சகோதரி கூறினார்கள். ஆம், நம்முடைய சமுதாயத்திலே, கலாச்சாரத்திலே திருமணமாகாமல் இருக்கிறவர்களை பற்றி பலவிதமான வியாக்கியானங்கள் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். அவர்களை குற்றம் சாட்ட ஆரம்பித்து விடுகிறோம். இது பெருத்த தவறாகும். திருமறை திருமண நிலையை குறித்தும் திருமணமாகாத தனி நிலையை குறித்தும் என்ன கூறுகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பவுல் கொரிந்தி இருக்கிற முதலாவது நிருபம் 7வது அதிகாரத்திலே திருமண உறவை பற்றி முதல் 11 வசனங்களிலே எழுதுகிறார். பிறகு திருமண உறவிலே ஒருவர் மட்டும் விசுவாசியாயிருந்து அடுத்த வாழ்க்கை துணைவர் அவிசுவாசியாயிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று 7வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 24வது வசனம் வரை உள்ள பகுதியிலே கூறுகிறார். இறுதியிலே 7வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 40வது வசனம் வரை உள்ள பகுதியிலே திருமணமாகாத தனி நிலையை குறித்து எழுதுகிறார். இந்த தனி நிலையை பற்றி வேதம் என்ன கூறுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய பண்பாட்டிலே, சமுதாயத்திலே பலவிதமான ஆசாரங்கள், கோட்பாடுகள், தவறான கருத்துக்கள் இருக்கலாம். கிறிஸ்தவர்களாகிய நாமும் அவற்றை கடைபிடிக்க கூடாது. அநேக முறை நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசமும் அர்ப்பணமும் கீழ்ப்படிதலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தவறிவிடுகிறது. ஏன் நாம் சமுதாயத்தின் கருத்துக்களையும் பண்பாட்டின் மூலமாய் வரக்கூடிய கோட்பாடுகளையும் எடுத்துக்கொள்கிறோமே ஒழிய திருமறை என்ன கூறுகிறது என்று ஆழ்ந்து பார்ப்பதில்லை. திருமண வாழ்வை குறித்தும், திருமணம் எப்படி நடத்துவது என்பதை குறித்தும், திருமண உறவிற்கான சத்தியங்களையும் நாம் எடுத்து பார்ப்பதில்லை. அதை போலவே திருமணமாகாத தனிநிலையை பற்றியும் வேதம் என்ன கூறுகிறது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. திருமணமாகாத தனிநிலையை பற்றி தெளிவாக பவுல் இங்கு எழுதுகிறார். திருமணம் ஆகாதவராயிருந்தால் அவசரப்பட்டு திருமணத்திற்குள் குதிக்க கூடாது. திருமணமாகாத பிள்ளைகளையும் அவசரப்பட்டு திருமணத்திற்குள் தள்ளிவிடக் கூடாது. ஆக திருமணமாகாத வாலிபர்களுக்கும் இங்கு போதனை உண்டு. திருமணமாகாத பிள்ளைகளை கொண்ட பெற்றோருக்கும் இங்கு போதனை உண்டு. பவுல் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே என்ன கூறுகிறார்? 27வது வசனம், நீ மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே, நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே என்று கூறுகிறார். திருமணமாகாத தனி நிலையில் நீ இருப்பாயானால் நிதானித்து திருமணத்திற்குள் நுழைய வேண்டும். அவசரப்பட்டு ஐயோ திருமணமாகவில்லையே, வயதாகிறதே, இனியும் திருமணமாகக்கூடிய நிலையை நாம் இழந்து விடுவோமோ என்று அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக் கூடாது. சமுதாயத்தின் பிரச்சனையினாலே, நெருக்கத்தினாலே எதையும் செய்துவிடக் கூடாது. திருமணமாகாத பிள்ளைகள் வீட்டில் இருப்பார்களானால் ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு எப்படியாவது திருமணமாக வேண்டும் என்று கூறி திருமணத்திற்குள் அவர்களை அவசரப்பட்டு தள்ளிவிடக் கூடாது. பொய் சொல்லியாவது கல்யாணத்தை கட்டி வைக்க வேண்டும் என்று நம்முடைய சமுதாயத்திலே பழமொழியாக கூறுவார்கள் இல்லையா? அது மிகவும் தவறாகும். இப்படி தவறான முறையிலே திருமணத்திற்குள் பிள்ளைகளை நுழைத்துவிடக் கூடாது. அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். நாம் அதற்கு பொறுப்பாளிகளாய் இருப்போம். பவுல் தெளிவாய் இங்கு கூறுகிறார், திருமணம் ஆகாதவர்கள் அவசரப்பட்டு திருமணத்திற்குள் குதிக்க கூடாது. திருமணமாகாத பிள்ளைகளை அவசரப்பட்டு திருமணத்திற்குள் தள்ளிவிடக் கூடாது. திருமணத்தை பற்றியும் தனிநிலையை பற்றியும் கூறும் சில போதனைகளை கவனிப்போம். முதலாவது, திருமண நிலையும் நல்லது, தனி நிலையும் நல்லது. நம்முடைய பண்பாட்டிலே ஒருவேளை தனி நிலை ஏதோ கோளாறுள்ள நிலை, வாழ்க்கையில் ஏதோ தவறு ஏற்பட்டு விட்டதனால்தான் திருமணமாகாமல் இந்த ஆணோ பெண்ணோ இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் கருதுவார்கள். ஆனால் வேதம் அப்படி போதிக்கவில்லை. திருமணமாகாத நிலை சாபமான நிலை என்று வேதம் போதிக்கவில்லை. அல்லது அரைகுறையான வாழ்க்கை நிலை, முழுமை பெறாத நிலை என்று கூட வேதம் போதிக்கவில்லை. திருமண நிலையும் நல்லது, தனி நிலையும் நல்லது என்றுதான் வேதம் போதிக்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே
திருமண நிலையை பற்றி தேவன் கூறுவதை பார்ப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அப்படியானால் திருமண உறவில இருப்பது நல்லது என்று இங்கு பொருள்படுகிறது. திருமண நிலை நல்லது என்று இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. தனிநிலை நல்லது என்று பவுல் இங்கு கூறுகிறார். இதுவும் வேத வாக்கு. திருமண நிலை நல்லது என்று எப்படி திருமறை கூறுகிறதோ அதே போல தனிநிலையும் நல்லது என்று கூறுகிறது. ஆகினாலே என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் திருமணமாக வேண்டும் என்று சித்தம் கொண்டிருப்பாரானால் அது நல்லதாயிருக்கும். அல்லது உன் பிள்ளை தனிநிலையில இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருப்பாரானால் அதுவும் நல்லதுதான். தனிநிலை கெட்டது என்று எண்ணிவிடக் கூடாது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் சொந்த வாழ்க்கைக்கானாலும் சரி, உன் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கானாலும் சரி, இந்த சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ளுவாயா? திருமண வாழ்வும் நல்லது, தனி வாழ்வும் நல்லது. எது ஆண்டவருடைய சித்தமோ அதுதான் முக்கியம். இரண்டாவதாக, தனிநிலையை பற்றி வேதம் என்ன போதிக்கிறது? தனிநிலை திருப்தி அளிக்கக்கூடிய நிலையாய் இருக்கக்கூடும். ஏதோ குறைவுபட்ட நிலையாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 37வது வசனம். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாய் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனாய் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான் என்று இங்கு எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் என்று எழுதியிருக்கிறது. உன் பிள்ளைக்கு நீ திருமணம் ஆகும்படி உதவி செய்தாலும் நல்லது. அப்படி திருமணம் ஆகாத நிலையிலே அந்த பிள்ளையை அந்த தனி நிலையிலேயே காத்துக்கொள்வதும் நல்லது என்று பவுல் கூறுகிறார். அப்படியானால் திருமணமில்லாத அந்த தனி நிலையிலும் கூட திருப்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதிலும் அவர்கள் நன்மையை பெறக்கூடும். நன்மை செய்கிறான் என்று கூறுகிறார். அதன் பொருள் என்ன? அவர்களுக்கு வாழ்க்கையில நிறைவு கிடைக்கும்படி, திருப்தி கிடைக்கும்படி செய்கிறான் என்பது பொருள். 40வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால், அதாவது திருமணமாகாதபடியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் என்று பவுல் கூறுகிறார். தனிநிலை பாக்கியமான நிலையாய் இருக்கக்கூடும், மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிலையாய் இருக்கக்கூடும் என்று அவர் இங்கு எழுதுகிறார். சாதாரணமாய் உலகத்தின் கருத்து என்ன? திருமணமாகாதபடி தனிநிலையில் இருப்பது ஏதோ சாபமான நிலை, துர்ப்பாக்கியமான நிலை, துக்கத்தின் நிலை என்று எண்ணிவிடுகிறோம். இது தவறு. நாம் தனி நிலையிலும் பாக்கியமுள்ளவர்களாகவும் திருப்தி உள்ளவர்களாகவும் இருக்க முடியும் என்று திருமறை போதிக்கிறது. அப்படிப்பட்ட மனநிலையை தேவன் திருமணமாகாதபடி தனி நிலையில் இருக்கிறவர்களுக்கு தருவாராக. திருமணமாகாமல் தனி நிலையில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் தங்களை பற்றி ஏளனமாகவோ இழிவாகவோ பேசுவதை கேட்டு மனம் நொந்து விடுகிறார்கள். முக்கியமாக தங்கள் சொந்த குடும்பத்திலேயே தாங்கள் பாரமாக இருப்பது போல் அவர்கள் உணர்கிறார்கள். உறவினர்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் அவர்களுக்கு வேதனை அளிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு பவுல் அருமையான ஆறுதலின் வார்த்தைகளை கூறுகிறார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே திருமணமாகாத தனிநிலையை குறித்து தேவன் என்ன கூறுகிறார் என்று நாம் வாசிக்கலாம். ஏற்கனவே இதை பற்றி சில கருத்துக்களை பார்த்தோம். திருமண நிலையும் நல்லது, திருமணம் ஆகாத தனி நிலையும் நல்லது என்று பார்த்தோம். அது நன்மை செய்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. தன்னுடைய மகளுக்கு மகனுக்கு திருமணம் ஆகாத நிலையிலே அவர்களை காத்துக்கொள்கிறவர்கள் நன்மை செய்கிறார்கள் என்று பவுல் கூறுகிறார். அப்படியானால் திருமணமாகாத தனி நிலை ஒரு நல்ல நிலை என்று எடுத்து கூறுகிறார். கடவுளின் சித்தத்தில் இருக்கும்பொழுது அது நல்ல நிலையாக அமைகிறது. திருமணம் எப்படி நல்லதாக காணப்படுகிறதோ அதே போல தனி நிலையும் நல்லதாக காணப்படுகிறது என்று பவுல் எழுதுகிறார். அது மட்டுமல்ல, இந்த தனி நிலை திருப்தி கொடுக்கக்கூடியதாயும்
பாக்கியமான நிலையாயும் இருக்கிறது என்றும் இந்த அதிகாரத்தில் கூறுகிறார். இனி மூன்றாவதாக இந்த தனி நிலையிலே விடுதலை உண்டு, சுயாதீனமான வாழ்க்கை உண்டு என்பதையும் அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 28வது வசனம், நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள், அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன் என்று கூறுகிறார். சரீரத்திலே அதிகமான உபத்திரவங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு, துன்பங்கள் துக்கங்கள் உண்டு. உண்மைதான், திருமண வாழ்விலே ஈடுபடுகிறவர்கள் தங்களுடைய மனைவிக்காகவோ கணவருக்காகவோ கவலைப்பட வேண்டும், பிள்ளைகளுக்காக கவலைப்பட வேண்டும். குடும்ப தொல்லைகள் உண்டு. இவையெல்லாம் திருமணமாகாத தனிநிலையில் இல்லை. தனிநிலையில் இருக்கிறவர்கள் ஒரு அளவிலே சுயாதீனமாய் விடுதலையாய் வாழலாம் என்று பவுல் கூறுகிறார். ஆனால் அதற்காக நான் சுயாதீனனாய் இருக்க வேண்டும், எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பிரச்சனைகளிலிருந்து தப்பி ஓடும்படியாக தனிநிலையை தெரிந்து கொள்வது தவறாகும். ஆண்டவருடைய சித்தம் எது, அழைப்பு எது என்று அறிந்துதான் தனிநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய சொந்த இன்பத்திற்காக, சுயாதீனத்திற்காக, தாங்கள் விரும்புகிறதையெல்லாம் வேண்டுகிறதையெல்லாம் செய்யலாம் என்பதற்காக சுயாதீனராய் இருக்க விரும்புவது, தனிநிலையில் இருக்க விரும்புவது சரியல்ல. சிலர் இப்படியாக வாதிப்பார்கள், நான் தனியாயிருந்தால் என்னை கேட்பதற்கு யாரும் கிடையாது, என் விருப்பப்படி செய்யலாம், நான் சம்பாதிக்கிறதையெல்லாம் எனக்கே செலவழித்து வாழ்க்கையை அனுபவிக்கலாம், திருமண வாழ்வில் ஈடுபட்டால் அது ஒரு பெருத்த தொல்லையாய் போய்விடுகிறது, என் வாழ்க்கைக்கு இடையூறாகி விடுகிறது என்று சிலர் கூறுவார்கள். இப்படிப்பட்ட தர்க்கம் தவறான தர்க்கமாகும். ஆண்டவருடைய சித்தம் எது என்று அறிந்து அதை செய்ய வேண்டுமே ஒழிய, எனக்கு வாழ்வு கொடுப்பது, எனக்கு இன்பம் கொடுப்பது எது என்று அறிந்து நாம் அதில் ஈடுபடக்கூடாது. அதே சமயத்தில் திருமணமாகாத தனிநிலையில் இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, தங்களுக்கு ஒரு பெரிய சுயாதீனமும் விடுதலையும் உண்டு. ஆண்டவர் சித்தப்படி அவர்கள் செய்யலாம், அவருக்காக வாழலாம், அவரை சேவிக்கலாம். இன்னும் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 32வது 33வது வசனங்களிலே பவுல் கூறுவதையும் நாம் கவனிப்போம். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். 32வது வசனம், நீங்கள் கவலையற்றவர்களாயிருக்க விரும்புகிறேன், விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவர்கள் கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறார்கள். விவாகம் பண்ணினவர்கள் உலக கவலைகளுக்குள்ளே ஈடுபட்டு விடுகிறார்கள், மனைவியை பிரியப்படுத்த அல்லது கணவனை பிரியப்படுத்த எண்ணுகிறார்கள் என்று பவுல் கூறுகிறார். உண்மைதான், திருமண வாழ்விலே ஈடுபட்டவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய கவலைகள் உண்டு. தங்களுடைய வாழ்க்கை துணைவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று திருமண உறவுக்கான பாரங்கள் உண்டு. ஆனால் தனிநிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தரின் ஊழியத்தை பற்றியும் அவரை பற்றியும் உள்ள பாரங்கள் அவர்களை ஆட்கொள்ளுகின்றன. இப்படி ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் திருமணமாகாத ஒரு நிலையை தெரிந்து கொள்ளலாம் என்று பவுல் இவ்விதமாய் கூறுகிறார். ஆனால் இதிலும் நம்முடைய அழைப்பு என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 19வது அதிகாரத்திலே ஆண்டவர் இதை பற்றி என்ன கூறுகிறார்? 10வது வசனத்திலே அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். விவாக வாழ்க்கையிலே, திருமண வாழ்விலே எத்தனையோ சட்டங்கள், திட்டங்கள், வரம்புகள் உண்டு. ஆகினாலே திருமணம் இல்லாதபடியே சுயாதீனமாக வாழ்ந்து விடலாமே என்று சீஷர்கள் கூறினார்கள். உலகத்திலே அநேகர் செய்கிற ஒரு வியாக்கியானம் இது. ஆனால் ஆண்டவர் என்ன கூறுகிறார்? மத்தேயு 19வது அதிகாரம் 11வது வசனம், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறுகிறார். அப்படியானால் திருமணமாகாத தனிநிலை ஒரு வரம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் அந்த வரம் கொடுக்கப்படுவதில்லை. வரம் பெற்றவர்கள் அப்படி தனிநிலையை தெரிந்து கொள்ளலாம். 12வது வசனம், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷரால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். சிலர் திருமண வாழ்க்கைக்கு தகுதியற்றவர்களாக பிறப்பிலேயே தோன்றி விடுகிறார்கள். இன்னும் சிலர் மற்ற மனிதரால் ஏற்படுகிற இடையூறுகளினாலே திருமண வாழ்வுக்கு தகுதியற்றவர்களாகி விடுகிறார்கள்.
இன்னும் சிலர் தாங்களாகவே தனிநிலையை தெரிந்து கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தனிநிலையை, திருமணமாகாத நிலையை தெரிந்து கொள்கிறார்கள். இதை ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். ஆம், அவரை பிரியப்படுத்த வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தனிநிலையை தெரிந்து கொள்கிறவர்கள் உண்டு. ஏன்? திருமணமானால் வாழ்க்கைக்குரிய கவலைகள், பலவிதமான பாரங்கள் நம்மை பற்றி பிடிக்கின்றன, நமக்கு வேண்டாத தடைகளாகி விடுகின்றன, சங்கிலி கட்டுகளாகி விடுகின்றன. அவற்றை தவிர்ப்பதற்காக திருமணமில்லாத தனிநிலையை சிலர் தெரிந்து கொள்கிறார்கள், கடவுளுடைய ஊழியத்தின் நிமித்தமாக. இப்படி அநேக அருட்பணியாளர்கள், நற்செய்தி பணியாளர்கள், சபை போதகர்கள் ஆண்டவரின் ஊழியத்திற்காக தங்களை ஒப்புக் கொடுத்து திருமணமாகாத தனிநிலையை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தனிநிலையை பற்றி வேதம் கூறுகிறது. தனிநிலை சாபமான ஒரு நிலை அல்ல, துக்கத்திற்குள்ளான ஒரு நிலை அல்ல, அதை துர்ப்பாக்கியமுள்ள ஒரு நிலையாக நாம் கருதக்கூடாது. அது நல்ல ஒரு நிலை, திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நிலை, பாக்கியமுள்ளது, விடுதலையை கொடுப்பது, சுயாதீனமாய் நாம் வாழ்வதற்கு, கவலைகளுக்குள்ளாகாதபடிக்கு நம்மை காக்கிறது என்று பார்க்கிறோம். வாலிப தம்பி ஒருவனோடு பேசிக் கொண்டிருந்தேன். தன்னை முழு நேர ஊழியத்திற்கென்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருப்பதாக கூறினான். தன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு முழு நேர ஊழியத்திற்கு வரலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பதாக கூறினான். திருமண வாழ்வை பற்றியும் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். திருமணம் ஆகாமலே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தால் அதிகமான ஊழியத்தை செய்யலாம், இடையூறின்றி உலக கவலைகள் இல்லாதபடி செய்யலாம் என்று கூறினான். நான் ஒரு கேள்வி அவனை பார்த்து கேட்டேன். என் அருமையான தம்பி, ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவருடைய அழைப்பு என்ன? அவர் தனி வாழ்வை பற்றி உனக்கு வரம் கொடுத்திருக்கிறாரா? அதை அறிவாயா என்று கேட்டேன். அவன் என்ன பதில் கூறுவது என்று அறியாதபடி திகைத்தான். காரணம் என்ன? அதை பற்றி அவன் எண்ணி பார்க்கவே இல்லை. எளிதிலே ஜெபிக்காதபடி, சற்றும் சிந்திக்காதபடி நாம் திருமண வாழ்வையோ அல்லது திருமணமில்லாத தனி வாழ்வையோ தெரிந்து கொள்கிறோம். இது நம்முடைய கையில் கொடுக்கப்படும் ஒரு தெரிந்தெடுப்பல்ல, தீர்மானம் அல்ல. ஆண்டவர் இதிலே நமக்கு வழிநடத்துதலை தர வேண்டும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, திருமணமாகாத நிலையிலே நீ இருப்பாயானால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று நீ கேட்க வேண்டும். திருமணத்தை பற்றி யோசிப்பதற்கு முன்பு நீ திருமணம் செய்வது அவருக்கு சித்தம்தானா இல்லையா என்று கேட்டு அறிய வேண்டும். நம்மில் சிலர் அவ்விதமான கேள்வியை கேட்பதே இல்லை, ஆண்டவருடைய சித்தத்தை அறியவும் முயலுவது இல்லை. தனி வாழ்வு ஒரு வரமாகும். ஆண்டவர் சிலருக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். திருமணமாகாதபடி தனி வாழ்வுக்கான வரத்தை அவர் உனக்கு கொடுத்திருப்பாரானால் நீ திருமண வாழ்வுக்குள் நுழைவது தவறாகும், அது தோல்வியாகும். திருமண வாழ்விலே இவ்விதமாய் தவறான வழியிலே நுழைந்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் நுழைந்து திருமண வாழ்வு அவர்களுக்கு தோல்வியாக ஆவதை அநேகர் பார்த்திருக்கிறார்கள். இது ஒரு வரம் என்று 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே பவுல் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 7:7 எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன் என்று பவுல் கூறுகிறார். தனி நிலையில் இருந்தவர் பவுல் என்று அவருடைய எழுத்துக்களில் இருந்து நமக்கு தெளிவாகிறது. அவர் திருமணமாகி பிரிந்து வாழ்ந்தாரா அல்லது திருமணம் ஆகாதபடியே தனி நிலையிலே வாழ்ந்தாரா என்று நாம் கூற முடியாது. அவருடைய மனைவி அவர் விசுவாசியானபடியினாலே, ஊழியராகிவிட்டபடியினாலே அவரை விட்டு பிரிந்து விட்டாளா? அதுவும் கூட நமக்கு தெரியாது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனத்திலே பவுல் கூறுகிறார், மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? அவர் தம்முடைய மனைவியோடு பிரயாணம் செய்யவில்லை என்று அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை அவருக்கு மனைவி இருந்திருக்கலாம் என்பதும் இந்த வசனத்திலிருந்து நாம் யூகித்துக் கொள்ளலாம். பவுல் தனி நிலையில் இருந்தார். ஆகையினாலே அவர் என்ன கூறுகிறார்? எல்லா மனுஷரும் என்னைப் போல விவாகம் இல்லாத தனி நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறுகிறார். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது என்று கூறுகிறார். வரம் என்று அவர் இங்கே கூறுவது திருமண வாழ்வு அல்லது திருமணமில்லாத தனி வாழ்வு. ரெண்டும் தேவனால் கொடுக்கப்படும் வரங்கள். ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட வரங்கள் கொடுக்கப்படுகின்றன. சிலர் திருமணத்திற்கான வரத்தை பெற்றிருக்கிறார்கள்,
அவர்களுடைய திருமண வாழ்வு திருப்தி அளிக்கக்கூடியதாய் பயனுள்ளதாய் அமைகிறது. சில தனி வாழ்வுக்கென்று வரம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய தனி வாழ்வும் திருப்தியை கொடுக்கக்கூடியதாய், மகிழ்ச்சியை தருவதாய், விடுதலையை தருவதாய் அமைந்திருக்கிறது. தெய்வ ஊழியத்திலே அவர்கள் திருப்தி காண்கிறார்கள். அதிலேயே அவர்களுடைய வாழ்வு நிறைவடைகிறது. திருமணம் இல்லாதபடி ஒரு மனிதன் முழுமை பெறாதவன் என்று நாம் எண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன வரம் கொடுத்திருக்கிறாரோ அதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். தனிநிலைக்கென்று வரம் பெற்றவர்கள் திருச்சபையின் வரலாற்றிலே அநேகர் இருந்தார்கள். சாது சுந்தர் சிங், பண்டிதை ராமாபாய், ஏமி கார்மைக்கல் போன்ற பெரிய ஊழியர்கள் திருமணமாகாத தனிநிலைக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருக்கென்று பெருத்த காரியங்களை அந்த தனிநிலையிலே அவர்கள் சாதித்தார்கள். ஆகினாலே நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? என்னுடைய வரம் என்ன? ஆண்டவர் என்னை திருமணத்திற்கு வரம் கொடுத்திருக்கிறாரா, அல்லது எனக்கு திருமணமாகாத தனிநிலைக்கென்று வரம் கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். சிலருக்கு திருமணமாகும்படியான வரம், சிலருக்கு திருமணம் இல்லாத தனிநிலைக்கான ஒரு வரம். நம் மனநிலை எப்படிப்பட்டது? திருமணத்திற்கான மனநிலை உடையவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய உடல்நிலை திருமணத்திற்கு ஏற்றதுதானா? நம்முடைய சுபாவ நிலை திருமணத்திற்கு ஏற்றதுதானா என்றும் நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய வரம் இவற்றை சார்ந்திருக்கிறது. உடல்நிலை சரியில்லாதபடி திருமண வாழ்விற்குள் நுழைந்து நம்முடைய வாழ்க்கை துணைவரையும் நாம் துன்பத்திற்குள்ளாக்கிவிடக் கூடாது. ஒருவேளை மருத்துவர் திருமணம் செய்யக்கூடாது, உங்கள் உடல்நிலைக்காக நீங்கள் திருமணம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கூறினால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பெற்றோர் உண்மையை மறைத்து தங்கள் பிள்ளைக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று கூறி மனநிலை, புத்தி சுபாவம் சரியில்லாத நிலையிலும் கூட தங்களுடைய மக்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். இது பெரும் தவறாகும், துரோகம் செய்வது போலாகும். அடுத்தவர்களை ஏமாற்றி தங்களுடைய மகனையோ மகளையோ கட்டி வைத்து விட்டால் மற்றவர்களின் வாழ்க்கை பாழ்படுமே என்று யோசித்து பார்ப்பதில்லை. இதனால் எத்தனை இளம் உள்ளங்கள், ஜீவியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன தெரியுமா? ஆகினாலே உன் பிள்ளைக்கு திருமணமாகும்படியான நிலை உண்டா, அல்லது தனி வாழ்வுக்கான நிலை உண்டா என்று பெற்றோராகிய நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனநிலை சரியில்லையானால், புத்தி சுவாதீனம் இல்லையானால் அந்த பிள்ளையை கொண்டு போய் யார் தலையிலும் கட்டி வைக்க கூடாது. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். மனநிலை என்னவென்று பார்க்க வேண்டும், சுபாவ நிலை என்னவென்று பார்க்க வேண்டும். திருமணத்திற்கான சுபாவம் இருக்கிறதா, அல்லது மற்றவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய சுபாவம் இல்லையா என்று நேர்மையாக நாம் கண்டுகொள்ள வேண்டும். இப்படி மற்றவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய சுபாவ நிலை இல்லாதவர்கள் திருமண வாழ்வுக்குள்ளாகி எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள், மற்றவர்களையும் வேதனைப்படுத்துகிறார்கள் அல்லவா? ஆகினாலே நம்முடைய வரம் என்ன என்று நேர்மையாக நாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த வரத்தை கண்டுகொண்டு அதற்கு பிறகுதான் திருமண வாழ்வுக்குள் நுழைய வேண்டும். ஆண்டவர் இதை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் திருமணமாகாமல் இருந்துவிட்டால் அதை போல வேறு அவமானம் இல்லை, வேறு பாரம் இல்லை என்று எண்ணி எப்படியாவது பிள்ளையை கொண்டு போய் திருமண வாழ்விலை தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். பால் கிணறுக்குள்ளே தள்ளுவது போல சில சமயம் தங்கள் பிள்ளைகளை தவறான உறவிலே புகுத்தி விடுகிறார்கள், தவறான திருமண வாழ்விலே புகுத்தி விடுகிறார்கள். இது பெரும் தவறாகும். பிள்ளைகள் திருமணமாகாத தனிநிலையில் இருப்பதற்கு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட நிலைதான், ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைதான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நீர் என்ன வரம் கொடுத்திருக்கிறீர்? திருமண வாழ்வுக்கான வரமா, அல்லது திருமணமாகாத தனிநிலைக்கான வரமா என்பதை மன உண்மையோடு கண்டுகொள்ள உதவி செய்யும். உம்முடைய சித்தத்திற்கேற்றபடி எங்களை ஒப்புக் கொடுக்க கற்றுத்தாரும். இயேசு நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.